சென்னை டு பெங்களூர் பைக்கில் வீட்டிலேருந்து கிளம்புனேன். டேங்க் 1400 டேங்க் பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் டேங்க் ஹோல்ஸ் போல் போட்டோன்னே பிச்சுன்னு அடிச்சிச்சு. ஒரு 200 ருபீஸ் பெட்ரோல் நாசமாக போச்சு. எம்சில் வாங்கிட்டு ஓடிட்டுருக்கேன். கைஸ் மணி 7:30 தான் ஆகுது. இன்னும் நான் குயின்ஸ்லாண்ட் வாசலில் பெட்ரோல் பங்கில் உட்காந்துருக்கேன். என் வண்டி டேங்க் ஓட்ட, அதாவது என் வண்டி டேங்க்கு போட்டு இப்போதைக்கு எம்சியில் போட்டு காய வச்சு திரும்பி பிடிச்ச பெட்ரோல்லாம் போட்டோம். மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 பெட்ரோல் கிட்டே நாசமாக போயிருக்கோம். 6 பெட்ரோல் நாசமாக போச்சு. இப்போ வந்து எம்சியில் போட்டு காஞ்சிடுச்சு. நான் எல்லாமே உட்காந்துருக்கேன். இப்போ நான் பெங்களூர் போகிற வரையும் தாங்கிடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த வண்டியை எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் பார்த்து ரெடி பண்ணோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு ஐடியாவே இல்லை. ஒரு மாதிரி மண்டை ப்ரெஷராக இருக்குது. இப்போ நான் பெங்களூர் போகிற வரையும் தாங்கிடுமான்னு கூட எனக்கு டவுட்டாக இருக்குது. நான் போகிறதுக்கு இப்போ என்ன 7 o'clock 7:30 12 o'clock. நான் ஆக்சுவலாக வந்து நான் வீட்டிலேருந்து கிளம்புனது இவ்வளோ நேரம் இது ஆகாமல் இருந்தால் நான் வந்து 2 o'clock போயிடுவேன்னு சொல்லி நான் ஒரு ரீச் 1 o'clock மோஸ்ட்டாக 2 o'clock நான் போயிடலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 3 o'clock ஆகுமா, 4 o'clock ஆகுமா, 5 o'clock ஆகுமான்னு தெரில. பார்த்துட்டு என்ன கதைன்னு சொல்கிறேன். சத்தியமாக முடியல, தலை வலிக்குது பயங்கரமாக. வர என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை. இப்போ எனக்கு இது தாங்கிடுச்சுன்னா போதும், நிம்மதியாக போயிடுவேன். நிம்மதியாக போயிடுவேன். இல்லைனா வந்து என்ன பண்ணுறது சுத்தமாக எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு டைம் சரி லாங்காக ட்ரிப் அடிக்கலாம் இல்லை லாங்காக என் வண்டியில் வந்து ஆசையாக போகலான்னு சொல்லி கிளம்புனதுக்கு வச்சு செஞ்சுட்டாரு. இதெல்லாம் நல்லது தான். பெருசாக நடக்க வேண்டியது சின்னதாக நினச்சின்னு முடிச்சு நிம்மதியாக இருக்க வேண்டியதான். சரி ஓகே காய்ச்சி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு போகிற வழியில் என்ன ஆகுதோ ஏதாவதோ நிம்மதியாக போய் சேர்ந்துட்டு, இல்லை நடுவில் டீ பிரேக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறோம். The next day. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வண்டியை வந்து சென்னை டு பெங்களூர் ரோட்டில் இருந்தோம். 365 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக. 8 மணிக்கு தான் நான் குயின்ஸ்லாண்ட் கிட்டேருந்தே கிளம்புனேன். 8 மணிக்கு கிளம்பி டைரெக்டாக இவங்க வந்து ஒரு 1:15 1:10 வந்து டைரெக்டாக வீட்டுக்கே வந்துட்டேன். செம்மையாக இருந்தது. நடுவில் வந்து ஒரு 15-20 நடுவில் வந்து ஒரு 45 மினிட்ஸ் பிரேக் எடுத்துருப்பேன் சாப்பாடுக்கும் டீ குடிக்கிறதுக்கும். மற்றபடி எங்கேயுமே பிரேக் எடுக்கல. நான் ஸ்டாப்பாக ஸ்ட்ரைட்டாக ஓட்டினே வந்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு. நான் என் கூட தான் ஃப்ரெண்டும் வந்திருந்தான். என் ஃப்ரெண்டு வந்து இப்போ உள்ளே தூங்கிட்டு இருக்கான். அவனை வண்டியே ஓட்ட விடல, நான் மட்டும்தான் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. சூப்பராக இருந்துச்சு. என் வண்டி வந்து அங்கே நிற்கிறது காட்டிலிருங்க. பாருங்கள், அங்கே நிற்கிறாரு நம்ம பையன். வீட்டாண்ட நிப்பாட்ட இடம் இல்லை, அதனால் வந்து அங்கே நிப்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ பொட்டுன்னு வந்து இங்கே விட்டுருவேன், ஆப்போசிட்லேயே விட்டுருவேன். வண்டியில் வந்து டேங்க் பெட்ரோல் வேறு டேங்க் ஓட்டாச்சுல. அது இதுக்கப்புறம் தான் என்னன்னு பார்க்கணும். நேற்று நைட்டு பயந்துகிட்டே ஓட்டிகிட்டு வந்தேன், ஏதாவது ஆகுமான்னு. ஒன்றுமே ஆகலை இது வரையும். நிம்மதியாக இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ஆகுமான்னு தெரில. 1400 ருபீஸ் பெட்ரோல் போட்டாங்க டோட்டலாக வண்டிக்கு. நான் என்ன நினச்சேன், சரி பெட்ரோல் டேங்க் ஓவர் ஃபுல்லு தான் ஆயிடுச்சு போலன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து ப்ரெஷரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு பேக் சீட்டை மட்டும் தான் கட்டினேன். கழட்டிட்டு பெட்ரோலில் வந்து பாட்டிலில் பிடிச்சிட்டு இருந்தோம். பங்க்லேருந்து ஒரு நல்ல முடிச்சவன் தான். பெட்ரோல் இந்த பாட்டில் பிடிச்சிட்டு நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். இன்னும் ஊற்றினே இருக்கா ஒரு 2 நிமிஷமாக. அதுக்கப்புறம் டப்புன்னு எனக்கு சீட்டு வேறு எப்படி கட்டணும்னு மாறிட்டேன். சென்ட்ரு சீட்டு உட்கார்றது மெயின் சீட்டு. அதுக்கப்புறம் டப்புன்னு அந்த சீட்டு கட்டினா பெட்ரோல் டேங்க் ஒன்று கடிக்கிற மாதிரி அடிக்குது லைனா. அதுக்கப்புறம் வச்சு மூடிட்டு கையை வச்சு அடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், எம்சியில் வாங்கிட்டு வாப்பான்னாரு. ஓடி போயிட்டு வந்தேன். இந்த சைடு போனால் இந்த சைடு இல்லை, அங்கே ஒரு போலீஸ்காரங்கிட்ட கேட்டேன். அங்கே அவர் என்ன சொன்னார், அந்த சைடு அந்த சிக்னல்கிட்ட போப்பான்னாரு. அங்கே தான் இருக்குன்னாரு. அப்புறம் திரும்பி அங்கேருந்து அங்கே ஓடி போயிட்டு எம்சியில் வாங்கிட்டு வந்து ஓடி வந்து கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், அவரே ஓட்டினார். எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓட்டிட்டு அப்புறம் அவரே எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டு, சரி ஓகே அவர் 1 hour இருப்பான்னாரு. சரி 1 hourல காய்ச்சிருந்தார். நான் ஒரு 40 மினிட்ஸ்லேயே வந்து எல்லாம் பெட்ரோலும் திரும்பி போட்ட 10 லிட்டர் மேலே போட்டேன். அந்த பெட்ரோலில் வந்து எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு கிளம்பி வந்துனே இருந்தேன். ஆனால் இது வரையும் வண்டி வந்து ஆஃப் ஆகலை. ரிசர்வ் மெயினில் தான் வச்சு ஓட்டு வந்தேன். இது வரையும் ஆஃப் ஆகலை.
என்ன கதைன்னு தெரில, இன்னும் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு தெரில. என் வண்டியில் ஸ்பீடா மீட்டரில் வந்து பெட்ரோல் கேஜ் வேலை செய்யலை. ஸோ செக் பண்ணி பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.